SS Music presents Four Kanda Singham celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamuddin Biryani, refreshment partner Chennai Kulfi. அது வந்து அந்த ராட் இருக்குல்ல, ஆமா, அந்த ராட்ல வந்து ஹெட்டு போகுது. நான் ஹை ஸ்பீடில் சொல்கிறேன், இது எல்லாமே 1 2 3 4ல் முடியுது. ஆனால் நான் ஹை ஸ்பீடில் சொல்ல நேரம் ஹெட்டு போகுது அப்படின்னு எல்லோரும் கத்துறோம். பயங்கரமாக நேராக போயிடுச்சு. கொஞ்சம் அந்த ஏதோ அந்த ஒயரிங் இதில் தப்பாயிட்டு போய் தலை இடிச்சிருந்தா அந்த ஸ்பீடில் காலி. இது சார், இது வந்து சூர்யா சாரோட ஆக்சுவல் பிக்சர். அவர் குட்டியா இருந்தப்போ இது வந்து அஃப்கோர்ஸ் ஆதவன்ல சூர்யா, தாராவோட சூர்யா. அதே கிரீன் மேட்டில் சின்ன இவரையும் வச்சு எடுப்போம். பேக்ட்ராப்பை தனியாக எடுப்போம். ஏன்னா தசாவதாரில் 13 லேயர் 14 லேயர்லாம் எடுத்தோம். இது 3 லேயர் தான். ஒன்று பேக்ட்ராப்பு, ஒன்று சின்ன பையனை வச்சு ஆர்டிஸ்ட்டை வச்சு, இன்னொன்று வந்து ஒன்லி சூர்யா வச்சு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை ஸ்க்வீஸ் பண்ணி சின்ன பையனாக பண்ணணும். அது பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட்ஜெட் எவ்வளோ நினைக்கிறீங்க? அவன் கேட்டது 9 கோடி, இது 28 லட்சம். ஒன்லி 28 லேக்ஸ். வடிவேலு இது முடிஞ்சு டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு போயாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் சில இடத்துல ரீடப் இருக்குது. அந்த ரீடப் எல்லாம் வந்து நான் பண்ணேன், யாருக்குமே தெரியாது. என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த வாய்ஸை மாற்றிட்டு வாங்குறீங்க அப்படின்னு அந்த மாதிரி வாய்ஸை மாற்றி நான் நடிக்கும்போதே அப்படி சொல்லி கொடுத்து நடிப்பின் நாயகன் வந்து சூர்யாவை சொன்னார். நிஜமாகவே வந்து சூர்யா வந்து அந்த பிகினிங் டேஸில் பண்ண அந்த 3 படத்தை தவிர அந்த பாலா கிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த நந்தாலேருந்து சூர்யாவுடைய ஆட்டிடியூடு, பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இந்த பிஹைண்ட் த சீன்ஸில் நடந்த விஷயங்கள் என்ன, ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்கள் நடந்திருக்கும்ல ஆதவன் படம் செட்டில்? நிறைய நடந்தது. நிறைய இங்கே செட்லேயும் நிறைய நடந்தது. சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் ஷூட் பண்ணோம், அங்கே நிறைய நடந்தது. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஷூட் பண்ணும்போது நயன்தாராவோட சூர்யாவோட பர்த்டே வந்தது. சூர்யாவோட பர்த்டே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஷூட் பண்ணும்போது, கல்கட்டாவில் ஷூட் பண்ணும்போது என்னுடைய பர்த்டே வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணது. நயன்தாரா அங்கே வந்தாங்க, இங்கே வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் இருந்தது. ஒரு சேலஞ்சிங் மேட்டர்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து நட்புக்காக வந்து இதில் பண்ணேன். எம்ஏஎம் ராமசாமி சாருடைய வீட்டில் அடையாறில் அது பெரிய பேலஸ். அங்கே வந்து அதுக்கு முன்னாடி வந்து படம் பண்ணது வந்து மீரான்னு ஒரு படம். யார் இவங்க வந்து 14 இயர்ஸ் அப்போ அந்த சிங்கர், பெரிய சிங்கர், அவங்க 14 இயர்ஸாக இருக்கும்போது ஹீரோயினை நடித்த படம் மட்டும்தான் அங்கே மீரான்னு ஒரு படம் ஷூட்டிங் நடந்திருக்கு. யாருக்குமே ஞாபகம் இல்லை பாருங்க, யாருக்கும் தெரியல. எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா வந்து பார்த்துருக்கீங்களா? அவங்களுடைய சிங்கிங்கெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அவங்க 14-15 இயர்ஸாக இருக்கும்போது மீரான்னு ஒரு படத்தில் ஹீரோயினை நடித்தாங்க. அந்த படம் அங்கே ஷூட்டிங் நடந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு படமும் ஷூட்டிங் நடக்கலை. அப்புறம் எனக்கு வந்து நான் போய் அவரை கேட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அப்போது உதயநிதி படம் அப்போ வந்து சரத்குமார் வந்து அப்போ டிஎம்கேல இருந்தார். டிஎம்கேல வந்து ப்ரெசண்ட் சிஎம் வந்து அப்போ மேயராக இருந்தார். ஸோ மேயர் மூலிமா ரெக்கமெண்டேஷன் போயிட்டு அப்போ எனக்கு வந்து அந்த வீடு கொடுத்தாங்க ஷூட்டிங்க்கு. எனக்கு வந்து வீடு வந்து எதுவும் நாசம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா போதும் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ஷூட்டிங் முடித்தவுடனே அவரே கூப்பிட்டு, ஏன்னா நான் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அந்த ஷூட்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் இருந்தால் ஒவ்வொரு ஸ்டாண்டு கீழே ஒரு டென்னிஸ் பாலை வாங்கி அதை ஓட்டை போட்டு அதுக்குள்ளே வைக்கிறது. ஸோ ஒரு ஸ்க்ராட்சும் வராது. அப்புறம் ஒரு ட்ராலி போடணுன்னா கூட இந்த மாதிரி கார்பெட் ஒன்று போட்டு அதுக்கு மேலே தான் ட்ராலி போடுறது. ஒரு ஜிம்மி நிறுத்தணுன்னா கூட அதுக்கு கீழே வந்து அந்த கார்பெட் இதை வச்சுட்டு தான் நிறுத்துறது. ஸோ ஒரு ஸ்க்ராட்ச் வராமல், ஒரு நிறுத்தியை உடைக்காமல் அந்த மாதிரி பண்ணதுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் தான் கூப்பிட்டு போய் காமிச்சு மீராவில் இங்கெல்லாம் நான் சின்ன பையனாக இருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அண்ணாமலை செட்டியார் அவங்க அப்பா அவர் அந்த இடத்தெல்லாம் காமிச்சார். ஸோ அந்த வீடு எனக்கு மைண்டில் இருந்தது.
இந்த சூர்யா வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வர்றாருன்னா ஒரு பெரிய ஃபேமிலி, நல்ல பணக்கார வீட்டு ஃபேமிலி அப்படின்னும்போது அந்த வீடு ஞாபகம் இருந்தது. அப்போ கேட்டால் அப்போ வந்து உதயநிதி படம், அவங்க அப்பா வந்து டெபுட்டி சிஎம், அவங்க தாத்தா சிஎம். போய் கேட்டோன்னா அவங்க முடியாதுன்னு சொல்லாமல் கொடுத்தாங்க. ஆனால் அவருடைய பேத்தி இப்போ இருக்கிறார் ஐயப்பன், அவருடைய பொண்ணும் பையனும் அவங்களுக்கு பர்த்டே. அந்த பர்த்டே வந்து நான் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணோம். அதனால் அந்த பர்த்டேக்கு முன்னாடி, செலிப்ரேஷனுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து ஷூட்டிங் நாளைக்கோட நிறுத்திக்கிங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த சாங்கு தான் பேலன்ஸ். அதுக்கு சீன்ஸ் எல்லாம் இன்றைக்குள்ளே முடிச்சிடுறேன், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிச்சிடுறேன்ட்டு எல்லா சீன்ஸும் முடிச்சுட்டு அந்த வாராயோ வாராயோ அந்த சாங் மட்டும் பேலன்ஸ். என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியாமல் திடீர்னு யோசிச்சு சரின்னு ஓகேன்னு சொல்லி அந்த சாங்கில் வந்து அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு நாளில் வந்து எல்லோரும் அந்த காமெடியன்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீன் போடுற மாதிரி ஒரு 2-3 ஷாட் எடுத்துகிட்டு அந்த ஓப்பனிங்கை சீன்னு எண்டு சீன் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் இவங்க உட்காந்துருந்தாங்களே சரோஜதேவி மேடம், அவங்களாம் உட்காந்துருப்பாங்க. அந்த பேக்ட்ராப்பை வந்து அப்படியே ஸ்டில் எடுத்து அதை வினைல் பண்ணி ஏவிஎம்மில் ஒரு ஃப்ளோரில், இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரில், ஏசி ஃப்ளோரில் செட்டு போட்டு அந்த ஒரு நெயில் அடிச்சுட்டு எல்லா சைடும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம். கிரவுண்டு இந்த சைடெல்லாம் வந்து இந்த மாதிரி அப்பப்போ மாத்திரை மாதிரி இது பண்ணிவிட்டு அதனுடைய பேக்ட்ராப்பு எல்லாமே செட்டில் வினைலாக போட்டு இது பண்ணி சாங் ஒரு 5 நாள் ஏவிஎம்மில் ஷூட் பண்ணேன். அதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சிங் இது. ஏன்னா லாஸ்ட் டே எல்லாம் முடிய போகுது, ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் கிடையாது. உடனே என்ன பண்ணுறதுன்னா சாங்கை உடனே அப்படி ஷிஃப்ட் பண்ணி அந்த வீடை அங்கே கொடுத்துட்டு இங்கே இது பண்ணோம். அதுக்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் இதனுடைய நடுவில் எடுக்க போகிறோம், பிகினிங் எடுக்க போகிறோம், அந்த சீன் எடுக்க போகிறோம், இந்த சைடில் இது ஸ்க்ரீன் போடுறதுக்கு ஆள் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிஸ்ட்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதெல்லாம் சூர்யா பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினப்பில். இதெல்லாம் தாட்டு வரணும் இல்லை அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஏன்னா அந்த ஹால்னு கமிட் பண்ணியாச்சு, அந்த வீடுன்னு கமிட் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங் இது இருக்குது. அப்போ மறக்க முடியாத இன்சிடெண்ட் என்னென்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அந்த கீழே அந்த வாட்டர் பாடியிலேருந்து மேலே பறந்து போய் அந்த ஹெலிகாப்டரில் வந்து அந்த பாம்பை சொருவணும். இது ஷார்ட்டு. ஏன்னா இவர் என்ன பண்ணியிருப்பார், இந்த இடத்துல நாங்கள் இங்கேருந்து ஒரு ரோப்பு எடுத்து டைட் பண்ணிகிட்ருப்பார். அந்த ரோப்பை ஷூட் பண்ணார்னா அந்த ரோப் அப்படியே ரிலீவ் ஆகும். ரிலீவ் ஆச்சுன்னா அப்படியே அந்த ஸ்பீடில் மேலே போவார். இது நாங்கள் அவருக்கு ரோப்பெல்லாம் கட்டி அந்த ஹெலிகாப்டர்லேருந்து ரோப்பு கட்டி அது பக்கம் வச்சுட்டாங்க. எல்லாமே ஃபாரின் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் தான். சார் இந்த மேலே போகிறது மட்டும் டூப் வச்சு எடுத்துக்கலாம், ஏன்னா நல்லா ஸ்பீடில் போகும். அது ஒரு ரப்பர் பேண்டை விட்டு டப்புன்னு போய் அடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ரோப்பை ஷூட் பண்ணால் அந்த ஸ்டீல் ரோப் வந்து டப்புன்னு விட்டுச்சுன்னா அப்படி மேலே போகணும்ல, அந்த ஸ்பீடில் போகும்போது ஒருவேளை ஏதாவது ஆகலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. இவர் சூர்யா வந்து இல்லை நானே பண்ணுறேன் சார், நானே பண்ணுறேன், எனக்கு அதுன்னு ஒன்றும் இல்லை பண்ணிடலான்னு. அது ஃபஸ்ட்டு டேக் என்னாச்சு, இவர் ஷூட் பண்ண மாதிரி எடுத்து இந்த ரிலீவ் பண்ணோன்னா அவங்க அந்த ஸ்டண்ட் குரூப் வந்து விட்டாங்க. இது என்ன ஆச்சுன்னு தெரில. இந்த சீன் தானே சார்? யா கரெக்ட். போய் அந்த இதுக்கு உத்துறது, அது வந்து அந்த ராட் இருக்குல்ல, அந்த ராடில் வந்து ஹெட்டு போகுது. நான் ஹை ஸ்பீடில் சொல்கிறேன், இது எல்லாமே 1 2 3 4 முடியுது. ஆனால் நான் ஹை ஸ்பீடில் சொல்ல நேராக ஹெட்டு போகுது அப்படின்னு எல்லோரும் கத்துறோம் பயங்கரமாக. நேராக போயிடுச்சு. கொஞ்சம் அந்த ஏதோ அந்த ஒயரிங் இதில் தப்பாயிட்டு போய் தலை இடிச்சிருந்தா அந்த ஸ்பீடில் காலி, மண்டை காலி. அந்த லாஸ்ட் மினிட்டில் அவர் என்ன பண்ணார், இந்த ஷோல்டரை வந்து அப்படி பண்ணிட்டார். ஷோல்டரில் இடிச்சுது. ஓகே, ஷோல்டரில் இடித்த உடனே அப்படியே இது பண்ணிவிட்டு எல்லோரும் ஷாக் ஆகிட்டு அப்புறமா மறுபடியும் இறக்கி வேண்டாம்ப்பா டூப் வச்சு பண்ணிக்கலான்னு. இல்லை சார் நானே பண்ணுறேன், இப்போ தெரிஞ்சு போச்சுன்னு அவங்களும் சாரி ஏறி கேட்டாங்க. அப்புறமா பண்ணி முடித்தாங்க. நான் வந்து எண்டில் அந்த ஷார்ட்டை வந்து ரிப்பீட் பண்ணியிருப்பேன். அந்த எண்டு டைட்டிலில் அந்த ஷார்ட்டை போய் அது லாஸ்ட் மினிட்டில் அந்த இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் வந்து எடுக்கக்கூடாதுன்னு அப்போ நிறைய அட்வைஸ் பண்ணேன். அது வந்து அன்றைக்கி பூரா எனக்கு தூக்கமே வரல. வாட் வுட் ஹேப்பன் இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ், என்ன ஆயிரும். அதாவது ஆக்சிடென்ட்ன்றது அதுதான், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படி பண்ணதுனால
அவர் அந்த ஷோல்டர் பெயின் கிட்டத்தட்ட ஒரு வாரம் போல் அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெயின். அது என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியும். பட் ஆல்சோ இஸ் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை டக்குன்னு அப்படி இது பண்ணார். தலை பட்டிருந்துன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. நான் சொன்னேன், நீ எங்களெல்லாம் விட்டுரு, இந்த படத்தை விட்டுரு, உங்கள் ஃபேன்ஸை விட்டுரு, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன், உங்கள் ஒய்ஃபுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன். கரெக்ட். எனக்கு ஏன்னா நான் தான் பொறுப்பு. இப்போது ஒரு டைரக்டர் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு. அதை நினச்சி 4 நாளாக தூங்கவே இல்லை. எனக்கு எப்போவுமே எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டு இருப்பேன், எப்போ ரிஸ்கெல்லாம் ரொம்ப எடுக்காதுன்னு. அது போர் கண்ட சிங்கம் தானே, அது போர் உண்மையாக கண்ட சிங்கம்னு எனக்கு கரெக்டாக வச்சுருக்காங்களே. சார், இந்த பிக்சர் மாதிரி இன்னொரு பிக்சர் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், அதை பார்க்கலாமா? அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை ஏதாவது இருக்குன்னா சொல்ல முடியுமா? எஸ், இது சார், இது வந்து சூர்யா சாரோட ஆக்சுவல் பிக்சர். அவர் குட்டியாக இருந்தப்போ. இது வந்து அஃப்கோர்ஸ் ஆதவன்ல சூர்யா, தாராவோட சூர்யா. ஆமாம். இப்போ வந்து ஏஐ எல்லாம் இருக்குது. அப்போ என்ன சார்? இப்போ ஏஐ இருக்குது, நிறைய அனிமேஷன்லாம் வந்துருச்சு, ஃபேஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் இருந்துச்சு, நிறைய இருந்தது. அன்னைக்கு வந்து இதை நான் பண்ண ரீசன் வந்து அது குழந்தையாகவும் அவனே நடித்தா நல்லா இருக்குமே சூர்யாவேன்னு. நான் அப்படி சார் நான் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். ஃபாரின்லலாம் பண்ணுறாங்க சார், அதனால் அங்கே பண்ணலான்னு கேட்டால், இந்த படத்தினோட பட்ஜெட்டே வந்து அப்போ வந்து 21 crores தான். அவங்க வந்து கிட்டத்தட்ட 8 crores கேட்டாங்க. இந்த போர்ஷனுக்கு எவ்வளோ ஃபுட்டேஜ்னு சொன்னாங்க. நான் சொன்னது 2 minutesக்குள்ளே தான் வரும். 2 minutesக்குள்ளே வர்ற ஃபுட்டேஜுக்கு வந்து கிட்டத்தட்ட 8 crores 9 crores கேட்டாங்க. இப்போ படத்தினுடைய பட்ஜெட்டே 21 கோடி, அதில் 8 கோடி தூக்கி உனக்கு கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி, அப்புறம் நான் அப்போ வந்து கோவர்தன் சொல்லி ஒரு பாம்பேயில் இருக்கார், அவர் வந்து விஷுவல் சூப்பர்வைசர், அவர் அந்த சிஜி சூப்பர்வைசர். அவர்கிட்ட நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன், அந்த வரலாறு அஜித் படம், அதில் அவர் ஒர்க் பண்ணார். அந்த இதில் வந்து தசாவதாரமும் எண்டில் ஒரு போர்ஷன் பண்ணார். அதனால் அவர்கிட்ட சொன்னேன், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் வந்து நம்ம தசாவதாரம் அந்த இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு, எனக்கு ஏற்கனவே நிறைய ஷூட் பண்ணதுனால எனக்கு அந்த ஐடியாஸ் கொஞ்சம் இருந்தது. அதிலேருந்து நான் சொன்னேன், சார் ஃபுல்லாக க்ரீன் மேட்டில் ஒரு சின்ன பையனை வச்சு எடுப்போம், அதே க்ரீன் மேட்டில் இவரையும் வச்சு எடுப்போம், பேக்ட்ராப்பை தனியாக எடுப்போம். ஏன்னா தசாவதாரில் 13 லேயர் 14 லேயர்லாம் எடுத்தோம், இது 3 லேயர் தான். ஒன்று பேக்ட்ராப்பு, ஒன்று சின்ன பையனை வச்சு ஆர்டிஸ்ட்டை வச்சு, இன்னொன்று வந்து ஒன்லி சூர்யா வச்சு, இந்த மாதிரி 3 லேயர் எடுப்போம். ஏன்னா சின்ன பையனுக்கு பேக்ட்ராப்பு க்ரீனு, சூர்யா நடிக்கும் போதும் க்ரீனு, அப்படி பண்ணிவிடணும் சார். நிறைய உங்களுக்கு பிரச்சனை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், தசாவரம் நிறைய பண்ணிட்டேன்ட்டு. அது மாதிரி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை ஸ்குவீஸ் பண்ணி சின்ன பையனாக பண்ணணும், அது பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட்ஜெட் எவ்வளோ நினைக்கிறீங்க? அவன் கேட்டது 9 கோடி, இது 28 லட்சம். ஒன்லி 28 lakhs. சூர்யா அந்த டப்பிங் பேசும்போது எப்போ நீயே தான் பேசணும், ஏன்னா இப்போ வாய்ஸில் கூட அந்த இது வந்துடுது. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே அவ்வை சண்முகி வந்து மாமி வாய்ஸாக பண்ணுறதுக்கு அப்போ வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் அந்த வாய்ஸை வச்சு ஸ்ரீதர்னு ஒரு கொரியோகிராஃபர், தட் இஸ் இந்த இதில் சவுண்டு இன்ஜினியர், அவர் வெரி இன்டெலிஜென்ட். ஏஆர் ரஹ்மானுக்கு எல்லாமே அவர் தான் பிகினிங்லேருந்து. அவரை வச்சு அந்த அந்த சிஸ்டமை ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று கண்டுபிடிச்சி அதை பண்ணார் அவர். அது வந்து இப்போ வந்து சிஸ்டம் எல்லாமே இப்போ நான் பேசுகிறது நீங்கள் பேசுகிற மாதிரி, நீங்கள் பேசுகிறது நான் பேசுகிற மாதிரி எல்லாம் பண்ண முடியும். அப்படி அவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. அதை மாதிரி தான் அன்றைக்கி வந்து ஒரே ஒரு இதில் ஸ்பூல் டேப்பில் வந்து 8 ட்ராக் இருந்தது, இன்றைக்கி 800 ட்ராக்குக்கு மேலே இருக்குது, 800 ட்ராக்ஸ் மேலே. எனக்கு 8 ட்ராக் தான் இருக்குது அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி ஒரு ரெக்கார்டிங் பண்ணும்போது வயலன்ஸுக்கு ஒரு ட்ராக்கு, ஒரு மைக்கு இந்த மாதிரி ஆளுக்கு மைக்கு, சிங்கர்ஸுக்கு 2 மைக்கு, இப்படி வச்சு இந்த 6 மைக்கில் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் சாங்கை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. 8 விரல் தான், 2 விரல் யூஸே ஆகாது, அதில் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் மாறி போகிற பீரியடில் இது மாதிரி வந்து அவர் அப்போ பண்ணார். இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய வந்துடுச்சு. ஸோ அந்த அனுபவம் இருந்தது. அதனால் சூர்யாவே பேச சொல்லி கொஞ்சம் வாய்ஸை வந்து தின் பண்ணி
குழந்த மாதிரி இது பண்ணி அது பண்ணோம். அவருக்கு ரொம்ப அதெல்லாம் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. படத்தில் அப்ரிஷியேஷன் வந்து ஒரு 2-3 இடத்துல மட்டும் அந்த குழந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. யோ 28 லட்சத்துக்கு இது போதையா அப்படின்ட்டேன் நான். அவன் 9 கேட்டு 9 கோடியில் பண்ணியிருக்கவே முடியாது. உண்மையாகவே ஒரு பையனை வச்சு தான் பண்ணியிருக்கணும். ஏன் அதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பண்ணது தான் அது. அதெல்லாம் எல்லாமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆதவனில், மறக்க முடியாத விஷயம். பிரில்லியன்ட் சார். அடுத்த ஒரு எல்இடி பிக் இருக்குது, அதையும் பார்த்துடலாம் சார். இந்த காம்பினேஷன் ஆதவன்லேருந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காம்பினேஷன். இவங்களுக்குள்ள நடந்த சில விஷயங்கள் இருக்கும்ல, செட்டில் நடந்த விஷயங்கள், அதை பற்றி ஏதாவது? ஐயோ முதல்ல மானிட்டர் பார்க்கும்போது சூர்யா அப்படி சிரிச்சிட்டு இருப்பாப்புல. ஆனால் டேக் அப்படின்னு வந்தோடனே சூர்யா அந்த சீரியஸாக டாக் 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 அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன் ஏய் அப்படின்னு முறைக்கிறது இதெல்லாம் சீரியஸாக பண்ணுவாப்புல. ஆனால் ஆனந்த் பாபு நடித்தான்ல, அவனால் அது கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுதான் ஆர்டிஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். அவன் பார்த்திங்கன்னா ஷார்ட்டில் கூட சில இடத்துல இன்னும் சிரிச்சுன்னு இருப்பான், அப்படியே மூஞ்சி திருப்பிப்பான். சிரிப்பு வந்து மூஞ்சி திருப்பிப்பான் ஷார்ட்டில். ஏன்னா 3வது டேக்கு 4வது டேக் வாங்கிட்டு இருக்கோம். எத்தனை வாட்டி அதே பண்ணுறது, ஏய் பாபு சிரிக்காதரா அப்படின்னு சொல்லி கத்திட்டு மறுபடியும் 1 more அப்படின்னு சொல்லி அவர் படிக்கட்டெலாம் ஏறி வந்துருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு காமெடி. எனக்கு பொதுவாகவே எல்லா படத்துலையுமே ஹியூமர் வைக்கணும் அப்படின்றது எனக்கு ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹியூமர் சென்ஸ். ஏன்னா நான் நாகேஷ் சாரோட எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்து நான் அவரோட ட்ராவல்லாம் பண்ணியிருக்கேன். அவர் ஷூட்டிங்கில் போது நான் அசிஸ்டன்ட் கூட இல்லை, அப்போது நான் படிச்சிட்ருக்கேன். ஸ்கூல் டேஸு காலேஜ் டேஸ்லாம் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுனால என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ அப்படி அவரோடலாம் போயிட்டு அதை ட்ராவல் பண்ணதுனால எனக்கு அந்த சின்ன சின்ன நாகேஷ் சாருடைய நகாஸ் எல்லாம் வந்து அப்படியே மைண்டில் பதிஞ்சு போயிருக்கும். அதனால் எனக்கு வந்து எப்போவுமே ஹியூமர் பிடிக்கும். அதே மாதிரி விஜய் கூட மின்சார கண்ணால் நிறைய ஹியூமர் பண்ண வச்சுருப்பேன். அதான் முதல் படம் அவர் நிறைய நல்லா ஹியூமர் பண்ணது. அது மாதிரி இதில் வந்து சூர்யா ஹியூமர் பண்ணலனாலும் அந்த கேரக்டரு வடிவேலு கேரக்டரு யூஸ்வலாக வடிவேலு எந்த படத்துக்கு போனாலும் ஏதாவது அந்த முன்னாலே சீன் பேப்பர் கேட்டு அது வந்து அவங்களுக்கு ஒரு டீம் இருக்குது, அந்த டீமில் வச்சு என்னெல்லாம் டெவலப் பண்ணலான்னு பார்த்துட்டு வருவாங்க. யாரையும் பண்ணிட்டு வரட்டும், நமக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சுக்க போகிறோம், இல்லைன்னா வேணான்னு சொல்ல போகிறோன்ட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் வரும் பேப்பர். என்னென்னு இல்லை சார் ஏற்கனவே நான் பேசுகிற மாதிரியே எழுதி வச்சுருக்கீங்க, இதில் என்ன கரெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ வடிவேலுக்கு ரொம்ப சொல்லிகிட்டு இருப்பாப்புல. நான் கரெக்ஷனே பண்ணாமல் அப்படியே என்ன சொன்னாரோ என்ன எழுதியிருந்ததோ அதை செஞ்சுட்டு வந்தேன். அதுக்கு வந்து அவ்வளோ கிளாப்ஸ் அப்படின்ட்டு. 1-2 ஸ்பாட்டில் நடக்கும். பார்த்திங்கன்னா இடமே இந்த இடத்துல ஒரு ட்ராலி போட்டிருப்பேன், இவ்வளோ இதுக்கப்புறம் செவரு, அந்த பக்கம் ஜன்னல் இருக்கும், அந்த பக்கம் இவ்வளோ ட்ராலி போட்டு இந்த பக்கம் ஒரு சோஃபா அந்த பக்கம் ஒரு சோஃபா இருக்கும். இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸு. அவங்க 2 பேர் நடந்து வருவாங்க, சூர்யாவும் வடிவேலும். சொல்லு எங்கே போனோம், எப்படி போனோம், ஜட்ஜியோட இடத்த சொல்லு, மிட் நைட்டு. இதில் ஒரு ஜன்னல்லேருந்து இன்னொருத்தன் குறி பார்த்துட்டு இருப்பான், யாரை சூர்யாவை சுடுறதுக்கு. அவன் ஜட்ஜை சுட்டவுடனே ஹீரோவை சுடுறதுக்கு ஒரு ஜவான் ஒருத்தன் நின்றுப்பான். இதில் நடுப்புற வந்து வடிவேலு வந்து பயந்துட்டு வாப்பா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. நான் வந்து இந்த ஒட்டிட்டு இந்த கேமராவுக்கு பக்கத்தில் அந்த ட்ராலி வந்தால் இடிக்கும், அந்த மாதிரி நான் இப்படி ஒட்டிக்கிட்டு நான் பார்த்துட்ருக்கேன். நான் நேராக பார்த்துட்ருக்கேன். வாங்க வாங்க அவர் நடிச்சிட்டு வர்றாரு. மேலே போய் அப்படி ரைட்டில் திரும்பினீங்கன்னா அந்த பாட்டிம்மா படுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த ரயிலில் திரும்பி பாட்டிம்மான்னு சொல்லும்போது நான் நல்ல மேக்கப் போட அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நல்ல மேக்கப் போட அப்படின்னு சொல்லிட்டேன். பாட்டிம்மா படுத்துருக்கோன்னு சிரிச்சிட்டா சூர்யா. நல்ல மேக்கப் போட்டுட்டு பாட்டிம்மா படுத்துருக்கணும். ஏன்னா நான் சொன்ன உடனே சிரிச்சிட்டாப்புல. அதில் கட் 1 more சிரிக்காதுன்னு சொன்னேன். அப்புறம் சீரியஸ் ஆகி அதெல்லாம் ஸ்பாட்டில் வர்றது. அதெல்லாம் அந்த மாதிரி டெவலப்மெண்ட்டெல்லாம் ஸ்பாட்டில் வரும் நிறைய. அது வடிவேலுக்கு வரும், சூர்யாவுக்கு வரும், எனக்கு வரும். வேறு யாராவது ஒரு லைட் மேன் கூட ஏதாவது ஒன்று சொன்னால் கூட அது கூட நல்லா இருந்ததுன்னா வச்சுப்போம். அந்த மாதிரி எல்லாம் ஸ்பாட்டில் டெவலப் பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து இப்போ நல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆர்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் வந்து அது வரும். சூர்யாவுக்கு டெஃபினட்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் திஸ். அண்ட் ஐ திங்க் முத்து படத்துக்கு அப்புறமா நீங்கள் வடிவேல் கூட அசோசியேட் ஆகிறது ஆதவனில், கரெக்டாக? ஒரு பெரிய கேப்பு. ஆமாம்மா, முத்தும் போது அப்போ பிகினிங் ஸ்டேஜு. அதுக்கப்புறம் நான் நிறைய கவுண்டமணி செந்தில் வச்சு நிறைய பண்ணேன். நாகேஷ் சார் நிறைய படத்தில் இருப்பார், அப்படி தான் நினைக்கிறேன், தெரில.
அப்புறம் பாட்டாளி எல்லாம் பண்ணார். அது வந்து கொஞ்சம் தெள்ளி தான், கரெக்ட். ஆனால் பயங்கரமாக ஒர்க் ஆனது ஐ திங்க் முத்துக்கு அப்புறமா ஆதவன். இல்லை ஆதவனுக்கு முன்னாடியே பாட்டாளி பண்ணிட்டேன். ரைட் ரைட் ரைட். பாட்டாளி பண்ணிட்டேன். ஓகே. வேறு ஏதோ விட பண்ணும். பாட்டாளியில் அவனுக்கு லேடி வேஷம் போட்டு, ஐயோ சார் லேடி வேஷம் இருக்குமா ட்ரீட்மெண்ட்டு, அது ஒன்று இருக்குது அவ்வை சண்முகியில் பண்ணது. ஏன்னா அந்த அவ்வை சண்முகி ஸ்டில்லை வச்சு தான் அவனுக்கு அந்த ஐடியாவே வரும். போஸ்டர் பார்த்துருப்பான், பார்த்துட்டு பொம்பளை வருஷத்தில் வீட்டுக்குள்ளே போகலான்ட்டு. அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு பேசும்போது, ஆனால் நீ வந்து கொஞ்சம் லேடி மாதிரி பேசணும். எப்படி பேசணுன்னா அதுக்கப்புறம் நானே பேசி காமிச்சேன். அது இன்ஃபேக்ட் வடிவேலு இது முடிஞ்சு டப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு போயாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் சில இடத்துல ரீடப் இருக்குது. அந்த ரீடப்பெல்லாம் வந்து நான் பண்ணேன், யாருக்குமே தெரியாது. என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இந்த வாய்ஸை மாற்றிட்டு வாங்குறீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி வாய்ஸை மாற்றி நான் நடிக்கும்போதே அப்படி சொல்லி கொடுத்து, அது வந்து நான் அந்த அந்த ஸ்ரீதரோட அந்த அந்த மெக்கானிசமே யூஸ் பண்ணல. இதே வச்சுருவோம், இதுவே லேடி மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு கரிகடண்டாடே அப்படின்னு சொல்லு. அது எல்லாம் அந்த மாதிரி ஹியூமர் இதெல்லாம் நிறைய வந்துருக்கு. ஸோ பாட்டாளி இன்னும் நிறைய 2-3 படம் கூட பண்ணியிருக்கேன், எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்க. ஆனால் என்னென்னா உங்களுக்கு கமல் சார் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஐ திங்க் மோஸ்ட் ஸ்பெஷல் அசோசியேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாரோடமே எல்லா ஆர்டிஸ்டோடமே நான் வந்து படம் பண்ணியிருக்கேன். எல்லாருமே எங்கே பார்த்தாலும் மறுபடியும் விஷ் பண்ணுவாங்க, மறுபடியும் படம் பண்ணோன்ட்டு அவங்களுக்குள்ள பேசுவாங்க. எல்லாம் இருக்குது. இப்போ யாரோடையுமே தகராறு கிடையாது. நான் வந்து ஸ்பாட்டில் கற்றுவேங்கிறது என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் மோஸ்ட்லி கற்றுவேன், இல்லைன்னா லைட் மேன்ஸு கற்றுவேன். அவங்களுக்கு தெரியும் நான் யாரை கற்றுறேன்ட்டு, அதனால் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. நம்மளை கற்றலை அவரை தான் கற்றுறாரு ஸ்ட்ரெயிட்டாக. ஏன்னா நான் ஆர்டிஸ்ட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக திட்டினா அது செல்லாயிடில் பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் 1000 வருஷம் ஆனாலும் அதுதான் இருக்க போகுது. அது அன்றைக்கி அந்த வந்து மூடு நல்லா இருந்ததுன்னா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அவனுக்கு தோணும். ஐயோ நல்லா அவனை திட்டேன் அதனால் சரியாக பண்ணலன்னு எனக்கு தோணும். இது மாதிரிலாம் இருக்கும். அதனால் நான் இது வரைக்கும் ஆர்டிஸ்ட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தேன், மெயின் ஆர்டிஸ்ட்டை வந்து. சார் அதே மாதிரி தான் இப்போ வந்து விக்ரமில் வந்து கமல் சாரை நீங்கள் வந்து பார்த்தீங்க. அஃப்கோர்ஸ் பயங்கர ஒரு ஹீரோவாக நம்ம அவரை ரசித்தோம். 7 to 8 மினிட்ஸுக்கு தான் சூர்யா சாரை வந்து விக்ரமில் பார்த்தோம். எல்சியூ யூனிவர்ஸில் வந்து ரோலெக்ஸாக பார்த்தோம். ஆனால் அவ்வளோ இம்பேக்ட். கமல் சார் ஒரு சைடில் இருக்கார், ரோலெக்ஸ் ஒரு சைடில் இருக்கார். ஸோ 2 பேர் கூடயுமே நீங்கள் வந்து பயங்கர ஹிட்டு படம் கொடுத்த ஒரு டிரெக்டர்னு சொல்லும்போது, அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் 2 பேரையுமே எவ்வளோ ரசிச்சிங்க அந்த படத்தில். அண்ட் அஃப்கோர்ஸ் கமல் சாரும் சொல்லியிருந்தாரு, உலக நாயகனுக்கு அப்புறமா ஒரு நடிப்பின் நாயகன்கிற பட்டம், உலக நாயகன்கிற பட்டம் கொடுக்கலான்னா அது சூர்யா சாருக்கு தான் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் யார் சொன்னது? உலக நாயகன் கமல் சார். உலகநாயகன் டைட்டில் கமல் சாருக்கு நான் தான் கொடுத்தேன், அது தெரியும்ல. அது தெனாலி படத்தில் அவர் என் சொந்த படம். அதனால் வந்து ஏதாவது ஒரு பட்டம் மாதிரி கொடுக்கணும். ஏன்னா அப்போல்லாம் பத்மஸ்ரீ, அதுக்கு முன்னாடி காதல் இளவரசன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து டாக்டர் கமல்ஹாசன், இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதனால் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு உலகநாயகன் நான் கொடுத்தேன். அது வேணாம்னு சொன்னால் கொடுத்தாரு. இன்றைக்கி வந்து உலகம் பூரா அவர் உலகநாயகன் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடிப்பின் நாயகன் வந்து சூர்யாவை சொன்னார். நிஜமாகவே வந்து சூர்யா வந்து அந்த பிகினிங் டேஸில் பண்ண அந்த 3 படத்தை தவிர அந்த பாலா கிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த நந்தாலேருந்து சூர்யாவுடைய ஆட்டிடியூடு, பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து அவருடைய உழைப்பு தான். ஒரு சீன் சொன்னால் அந்த சீனை வேறு எப்படி பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம். ஒரு லெங்க்தி ஷாட், அந்த படிக்கட்டில் ஏறி போயிட்டே இருப்பார். அப்படி சீரியஸாக இவர் பயந்துக்கிட்டே வடிவேலு கேட்டுட்டு போயிட்டு இருப்பார். ரொம்ப லெங்க்தி ஷாட், அந்த மாடிக்கட்டில் ஏறணும், இந்த படிக்கட்டு அங்கே இருக்க, ரொம்ப சில படிக்கட்டு தெரியவே தெரியாது, ஓல்டு பில்டிங். அந்த லெங்க்தி ஷாட்லெல்லாம் கூட அது வந்து பயாட் பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் கூட அந்த இது மாறாமல் ட்ரெண்டு மாறாமல் பண்ணுறது. நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுவாப்புல. ஹோம்ஒர்க் வந்து அதான் அது வந்து ரிஹர்சல்னு சொல்லுவார் கமல் சார். நாங்கள் ஹோம்ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஹோம்ஒர்க்குன்னா அது முன்னாடி ஏன் ரஜினி சார் இப்போ லிங்கா படத்துலேயே ஒரு டைலாக் ஒன்று எழுதி கொடுத்தா அது சைடில் எடுத்துகிட்டு போயிடுவார். அவர் போட்டு சீரியஸாக பெற்று இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார்.
நமக்கு திடீர்னு இங்கே லைட்டிங் பண்ணும்போது அப்படி திரும்பி பார்த்தா அவர் பாட்டு எல்லோரும் சில பேர் வந்து அதெல்லாம் ஒரு மாதிரி நினைப்பாங்க. இது செல்லுலாரில் போய் நம்ம சொல்ல போகிறத எப்படிலாம் சொல்லி பார்க்கலாம், அதெல்லாம் வந்து அந்த ஹோம்ஒர்க் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் பண்ணுறவங்க தான் பெரிய ஆள் ஆக முடியும். இல்லைன்னா அந்த டைம் நல்லா இருக்க வரைக்கும் ஒருத்தர் பெரிய ஆள் ஆகிடுவார், அதுக்கப்புறம் டப்புன்னு வந்துடுவாங்க, மறுபடியும் எழுந்துக்கவே முடியாது. லாங் ஸ்டாண்டிங்காக நிற்கணுன்னா நமக்கு வந்து உழைப்பு, அந்த கான்சன்ட்ரேஷன் அது இருக்கணும். இருந்தால் தான் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். அதுவும் நான் உங்கள் ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன். எனக்கே சொல்லியிருக்கீங்க சார். பட் என்னென்னா நேருக்கு நேர் பூவெல்லாம் கேட்டுப்பார். இந்த படங்கள் சார் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 3-4 படங்களை பயங்கர விமர்சனம், பயங்கர கிரிட்டிசிசம் சார் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ சூரரை போட்டிருக்கு 2022 மேடை ஏறி நேஷ்னல் அவார்ட் போய் வாங்கும்போது உங்களுக்கு as a டிரெக்டர் வந்து எவ்வளோ அந்த அந்த தருணம் பெருமையாக இருந்தது? நான் டிரெக்ட் பண்ண ஒரு பையன் நான் வந்து வாங்குறாரு, என் தம்பி போய் வாங்குறாரு அப்படின்னு சொன்னப்போ. இல்லை, ரொம்ப சந்தோஷம். அவர் மட்டும் நிறைய பேர் வாங்குறாங்க, அவர் வாங்குறாரு. அவர் வாங்கும்போது எனக்கு வந்து டோட்டலாக அவர் பிகினிங்லேருந்து அவருடைய உழைப்பெல்லாம் அப்படி மைண்டில் வரும். அது அவர் நடிக்கணும்னு நினச்சே வரல, அவர் ஏதோ திடீர்னு அப்படியே ஒரு இதாக வந்துட்டார். அப்போ வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டு, அந்த கான்சன்ட்ரேஷன்லாம் நடிப்புக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமான்ட்டு. சிவாஜி சாரினுடைய ரிசம்பிளன்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது, அதில் சூர்யாவுக்கும் கொஞ்சம் இருக்கும். அந்த நடிப்பை அந்த நாதஸ்வரம் ஒன்று வாசிப்பார் அந்த படம் பிதாமகனில். அது வாசிக்கும்போது அந்த புருவத்தோடு அந்த கண் அப்படி போகும். அதெல்லாம் வந்து அப்படியே சிவாஜி சார் பார்த்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணோம், எவ்வளோ இது பண்ணோம். இன்கேஸ் இதில் மாதவனில் அந்த ஒரு இது சொல்கிற விதவிதமான ஆசனங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணார் நீங்கள். அதில் ஒரு ஜீனியஸான ஒரு ஆள், வயசானவர், அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு, அவர் செஞ்சு காமிச்சார். அதுக்கப்புறமா அதை செய்கிறது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, நிறைய பெயின். அது கமல் சார் சொன்ன மாதிரி நோ பெயின் நோ கெயின். அதனால் வந்து அதெல்லாம் அந்த ஆசனங்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டு அந்த படத்தில் பண்ணியிருப்பார். இது இந்த ஆசனம், அது அந்த ஆசனம் சொல்லி அது அங்கங்கே ஒன்று போடுவோம். இவ்வளோ ஆசனம் பண்ணுறியாப்பா அப்படின்னு. நீங்கள் பார்க்காதங்க. ஆமாப்பா, நான் பார்க்காத, எம்ஜிஆர் செய்யாத எக்ஸசைஸா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எம்ஜிஆரை பற்றி சொல்கிறது உங்களை தவிர வேறு யார் இருக்காங்கன்ற மாதிரி இப்படியெல்லாம் டைலாக் இருக்கும். அதெல்லாம் ஸ்பாட்டில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் எப்பவுமே. அது சூர்யா வந்து கிரேட்டு. SS Music presents Por Kanda Singham celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamoideen Biryani, refreshment partner Chennai Kulfi.